मुझे धोले तू प्रभु पूरी तौर से अभी, तेरे ही समान होने के लिए मेरे जीवन में काम कर तू प्रभु, तेरे ही समान होने के लिए मेरे जीवन में काम कर तू प्रभु। कलवरी पर बलिदान हुआ तू, दाता है तू मेरे लिए। कलवरी पर बलिदान हुआ तू, दाता है। विश्वास में स्थिर रहूंगा और तुझसे ज्यादा प्रेम करूंगा। विश्वास में स्थिर रहूंगा और तुझसे ज्यादा प्रेम करूंगा। तेरे लहू से मुझे धोले तू प्रभु पूरी तौर से अभी, तेरे ही समान होने के लिए मेरे जीवन में काम कर तू प्रभु, तेरे ही समान होने के लिए मेरे जीवन में काम कर तू प्रभु। கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக। सारी आदर महिमा प्रभु की हो। இந்த நாளிலும் தேவ செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் आज के दिन भी संदेश के लिए चुना हुआ वचन Book of Revelation chapter 16 verse 15। प्रकाशित वाक्य 16 का 15। இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் वस्त्रங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான்। देख मैं चोर के समान आता हूँ, धन्य वह है जो जागता रहता है और अपने वस्त्र को चौकसी करता है कि नंगा ना फिरे और लोग उसका नंगापन ना देखें। Let us bow the head and pray to the Lord। आइए सर झुकाएं और प्रार्थना करें। எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம்। हम पर प्रेम करने वाला हमारा प्रेमी परमेश्वर, आपको धन्यवाद देते हैं। உம்முடைய வருகையை ஆயத்தமாக இருக்கிறபடியால் எங்களை தம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக தம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம்। प्रभु तेरे आगमन बहुत जल्दी है, इसलिए उसके लिए तैयार होने के लिए जो अवश्य है बातें हैं, प्रभु हमसे बात करने के लिए हम प्रार्थना करते हैं। கேட்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் தம்முடைய ஆவியினாலே உணர்த்தி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இதோ உம்முடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம்। सुनने वाले सबको प्रभु अब आप पवित्र आत्मा के द्वारा सुनने के लिए हर एक को तैयार करने के लिए विनती करते हैं। பேசுகிற அடிமை தம்முடைய ஆவிக்குள் ஆக்கும், தம்முடைய வார்த்தை மட்டும் சொல்லும்படி உதவி தாரும்। बोलने वाले हमें भी प्रभु आपके आत्मा के अंदर निरंतर कर, और जो प्रभु चाहता है वही बोलने के लिए सहायता कर। இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், यीशु के नाम से मानते हैं, आमीन। இந்த பசுத்த தேவ வசனம் தீர்க்கதரிசனமாக கொடுக்கப்பட்ட வசனமாக இருக்கிறது। ये जो पवित्र वचन भविष्यवाणी की तरह दिया गया है, இது சபைகளுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் கொடுத்த வசனமாக இருக்கிறது। और एक कलीसियाओं के लिए विशेष करके दिया गया वचन है। தேவனுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறபடியால் परमेश्वर के आगमन बहुत शीघ्र है। கர்த்தர் சபையோடு பேசும்போது சில காரியங்களை நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக சொல்கிறார்। इसलिए कलीसिया को प्रभु जब बोलता है हमारे आशीषों के लिए वचन बोला है। இந்த வாசியை கேட்ட இந்த தேவனுடைய வார்த்தை और ये जो पढ़ा हुआ वचन அவருடைய வருகையை பற்றி குறிப்பிடுகிறது। प्रभु के आगमन के बारे में बताती है। அவர் திருடனை போல வருகிறபடியால், लिखा है वो चोर के समान आता है, நினையாத நேரத்தில் வருகிறபடியால், और इसका मतलब हम सोचते नहीं, ऐसे अचानक आएंगे। தன் மானம் காணப்படாதபடிக்கு நிர்வாணமாய் நடவாதபடிக்கு என்று எச்சரிக்கிறார்। तो उस समय हम तैयार रहना है, हमारा नंगापन ना दिखे। முந்தா தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்கிறார்। और लिखा है अपने वस्त्र की चौकसी जो करता है वो धन्य है। இந்த வசனத்தின் மூலமாக தேவ வருகையின் போது நாம் ஆத்மீக பிரகாரமாக வஸ்திரங்களை தரித்தவர்களாக
நாம் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும் என்று சொல்கிறது. इससे हमें क्या पता चलता है कि जब यीशु मसीह आएंगे हम आत्मिक वस्त्र बिना ना रहें, आत्मिक वस्त्र पहनकर रहने के लिए हमें वचन बताते இன்றைய हैं। நாளின் செய்திக்கு தலைப்பாக ஆத்தும வஸ்திரம் என்ற தலைப்பிலே தேவ வார்த்தையை கலந்து கொள்ள விரும்புகிறேன். आज के संदेश का शीर्षक यही है आत्मिक वस्त्र। பொதுவாக இந்த வஸ்திரம் நம்முடைய நிர்வாணங்களை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது. हम शरीर को ढकने के लिए वस्त्र इस्तेमाल करते हैं। எவ்விதமாக பிசிக்கல் பாடியில் நிர்வாணத்தை மறைக்கிறோமோ அவ்விதமாகவே ஆவிக்குரிய சரீரத்திலும் நிர்வாணத்தை மறைக்க வேண்டியிருக்கிறது. किस तरह हम शारीरिक नंगापन को ना दिखने के लिए ढकते हैं, वैसे हमारा आत्मिक देह के लिए भी हमें वस्त्र की जरूरी है। இரண்டாவதாக வஸ்திரத்தின் மூலமாக நம்முடைய டிசிக்னேஷன் அல்லது நம்முடைய ஸ்டேட்டஸை நாம் தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். और वस्त्र के द्वारा हमारा गौरव भी बढ़ती है। நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனிலும் அந்த ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறார்கள். और हर एक फील्ड में हम देखते हैं तो उसके हिसाब से वर्दी दिया जाता है। இந்த சோல்ஜர் கண்டு தனியாக வஸ்திரம் இருக்கிறது. वीर सिपाहियों के पास उनके हिसाब से होती है वर्दी। ஆக இந்த வஸ்திரத்தின் மூலமாக நம்முடைய ஸ்டேட்டஸ் அல்லது நம்முடைய லெவல் அல்லது டிசிக்னேஷன் என்று சொல்லலாம், இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. और वर्दी को लेकर एक का गौरव को हम समझ सकते हैं, एक का स्थान को हम पहचान सकते हैं। விதமாக மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் வஸ்திரம் இருக்கிறது. इस तरह दुल्हा का दुल्हन का वस्त्र भी है। நாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு செல்லும் போது மணவாளனை ஒரு மணவாட்டியையும் தனியாக தெரிவிக்கக்கூடிய வஸ்திரங்கள் அவர் அணிந்திருப்பார்கள். और एक शादी के घर में हम जाएंगे तो वहाँ दुल्हा कौन है दुल्हन कौन है हम पहचान सकते हैं, उस तरह उनका सजावट होती है। இப்பொழுது கர்த்தர் தம்முடைய ரகசிய வருகையிலே கர்த்தர் தம்முடைய சபையை சேர்க்க வருகிறார். और प्रभु अपने आगमन में अपने कलीसिया को उठा लिया जाने के लिए आएंगे। சபையானது மணவாட்டிக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. और कलीसिया को दुल्हन के समान बताया गया है। ஆகையால் இந்த மணவாட்டிக்குரிய வஸ்திரங்களை தரித்து கொண்டு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. तो दुल्हन अपना सजावट वस्त्र पहनकर सजावट करके तैयार रहना है। இந்த வஸ்திரம் அணிகிறது ஒரு ஆயத்தத்தை காட்டுகிறது. वस्त्र पहनकर रखना एक तैयारी को बताती है। கர்த்தரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் கேட்டிருக்கிறோம். और प्रभु से मिलने के लिए हम तैयार होना है, सुनते आ रहे हैं। நாம் எவ்விதம் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த வஸ்திரம் தரித்தலை பொறுத்து நாம் நிர்ணயித்துக் கொள்ளலாம். और हम किस तरह तैयार हुए हैं, कितना तैयार हुए हैं, वो वस्त्र के द्वारा हम पहचान सकते हैं। ஆக தேவனுடைய ஜனங்கள் பாவம் செய்யும் போது ஆவிக்குரிய வஸ்திரங்களை காணப்படாதவர்களாய் காணப்படுகிறார்கள். और जब प्रभु के लोग कुछ ना कुछ पाप में पड़ जाते हैं, इस आत्मिक वस्त्र को खो जाते हैं। நீங்கள் ஆதி சிருஷ்டிப்பிலே கவனிக்கும் போது ஆதாம் ஏவாள் அவர் பாவம் செய்த போது தாங்கள் நிர்வாணி என்று அறிந்து கொண்டார்கள். आदम और अव्वा को हम जब देखेंगे, वो जब पाप किया था तब वो पहचाने थे कि वो नंगे हैं। பாவம் செய்த போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். जब पाप किए थे उनकी आंखें खुल गई और तब उन्होंने अपना शरीर के नंगापन को देखा। அவன் ரெகுலராக கர்த்தர் தோட்டத்துக்கு வரும்போது அவர் ஒளித்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. और जैसे परमेश्वर उनसे मिलने के लिए हर रोज जैसे आता था, वैसे जब आए थे वो सामने खड़े नहीं हो पाते थे, वो छुप गए थे। ஆக நாம் நிர்வாணத்தோடு யாரையும் சந்திப்பதில்லை. तो जब नंगे होते हम किसी के सामने नहीं जाते। அவன் பாவம் செய்வதற்கு முன்னதாக ஒரு தேவ மகிமை அவனை கவர் பண்ணியிருந்தது. तो पाप करने के पहले आदम को एक महिमा के वस्त्र उनको ढके रखा था। तो ஆகையால் அவர்கள் கர்த்தரோடு சஞ்சரித்தராக வேதம் சொல்கிறது. तो और उस महिमा के वस्त्र उनके साथ रहने के कारण वो परमेश्वर के साथ साथ चलते थे.
அவர்கள் இதை உணர்ந்த பண்ணியதுபடியால் தேவனோடு சஞ்சரிக்க முடியாதபடியால் அவன் இவ்வளோ ஃபிசிக்கல் ஆட்டு தங்களுக்கு வேண்டி இலைகளை கொண்டு வஸ்திரங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். जब उनको पता चला वो नंगे हैं और परमेश्वर के सामने खड़े हो नहीं सकता है, तो अपने आप को उन लोग पत्ते से कुछ बनाकर अपने नंगापन को ढका. மனுஷன் உண்டாக்கின உடை டெம்பரரியா இருக்கிறது. तो मनुष्य जो कपड़े बनाते हैं, वस्त्र बनाते हैं, वो निरंतर नहीं है. ஆகையால் கர்த்தர் ஒரு ஆட்டை அடித்து அந்த ஆட்டை தோலினாலே அவளுக்கு வஸ்திரத்தை உடுப்பித்தார். और फिर परमेश्वर जब उनको देखा तो एक चमड़े का वस्त्र उनको पहनाया. ஆகையால் மனுஷனுடைய நீதிக்கு தக்கதாக நாம் நம்முடைய கிரியைகள் தேவனுடைய பார்வைகளை அழுக்கான கந்தையான வஸ்திரம் என்று ஏசாயா chapter 64 verse 5 and 6 says. और यशाया 64 का 4 और 5 में लिखा है, मनुष्य की जो धार्मिकता है वो मेला हुआ कपड़े के समान है. ஒருவன் பாவம் செய்யும் போது, जब एक व्यक्ति पाप करता है, கர்த்தருக்கு விரோதமாக நாங்கள் கூடி பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடுகோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது என்று சொல்கிறார். और लिखा है कि तू तो उन्हें मिलता है जो धर्म के काम हर्ष के साथ करते और तेरे मार्गों पर चलते हैं, मार्गों पर चलते हुए तुझे स्मरण करते हैं. देख तू क्रोधित हुआ था क्योंकि हमने पाप किया, हमारी ये दशा तो बहुत समय से है, क्या उद्धार हो सकता है. हम तो सब कुछ अशुद्ध मनुष्य के से हैं और हमारे धर्म के काम सबके सब मेल चितड़ों के समान है. ஆக மனுஷனுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையான வஸ்திரம் போல் இருக்கிறது என்று வார்த்தை சொல்கிறபடியால், तो मनुष्य के धर्म के काम सब कुछ मेले चितड़ों के समान है. மனுஷன் தங்களுக்கென்று ஒரு சுய வழியிலும் சுய ஞானத்திலும் தங்கள் விருப்பமான வழியிலும் சென்று கொண்டு பாவங்கள் செய்த நிமித்தமாக ஆவிக்குரிய சரீரத்தில் அவர்களுடைய வாழ்க்கை வஸ்திரம் மற்றவர்களாகவும், அப்படி வஸ்திரம் இருந்தாலும் அது கந்தையாகவுமா இருக்கிறது. ஆகையால் இவை யாவும் மாற்றப்பட வேண்டும். तो मनुष्य अपने मन मर्जी जब परमेश्वर के मार्ग से हटकर अपने खुद की धार्मिकता के ऊपर चलते हैं तो वो अशुद्ध हो जाते हैं और उनका क्रिया है उनको अशुद्ध बना देता है और उस कारण उसका धार्मिकता भी मेले हुए कपड़े के समान दिखता है. ஆகையால் தமிழர்களை கர்த்தர் சபையாக ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் தானே வஸ்திரங்களை ஆஃபர் பண்ணுகிறார். तो अपनी कलीसिया को अपने सामने खड़ा करने के योग्य करने के लिए परमेश्वर अपने तरफ से कलीसिया को वस्त्र पहनाता है. இதை ரெவலேஷன் 3ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம் சொல்கிறது. प्रकाशित वाक्य 3 का 18 में लिखा है, நான் நீ ஐஸ்வரனாகபடிக்கு நெருப்பிலே புடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் என்று சொல்கிறார். इसीलिए मैं तुझे सम्मति देता हूँ कि आग में ताया हुआ सोना मुझसे मोल ले कि तू धनी हो जाए, और सफ़ेद वस्त्र ले ले कि पहन कर तुझे अपने नंगापन लज्जा ना हो. லவோதிக்க சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது. ये लवोदिकीय कलीसिया को देखकर प्रभु कहता है, இந்த சபையை ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் சொல்கிறார், நீர் இப்போது நிர்வாணமாக இருக்கிறாய், உன் நிர்வாணமான அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தை என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளும் என்று சொல்கிறார். और कलीसिया को जब प्रभु देख रहा है वो नंगा था, तो प्रभु ये कह रहा है कि मुझसे तुम सफ़ेद वस्त्र ले ले और पहनकर अपने नंगापन की लज्जा ना हो. ஆக இந்த வஸ்திரத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். तो ये वस्त्र प्रभु देता है, இது நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. और प्रभु इसको मुफ्त में देता है, विदाउट एनी पार्शियलिटी, और बिना पक्षपात के, विदाउट एनी नेशनलिज्म, और कोई देश के वाद में नहीं, विदाउट एनी कास्ट सिस्टम, कोई जाति को नहीं.
அவருடைய சபையாக எவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறது. जो भी हो उनके कलीसिया के अंग बने हैं, कलीसिया जो तैयार है उनको दिया जाता है. ஆகையால் இந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வதும் அதை காத்துக்கொள்வதும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. तो इस वस्त्र को प्राप्त करना और उसको संभालना अवश्य है. இதை இயேசு கிறிஸ்து ஓமையாக இவ்வுலகத்தில் இருக்கும்போது ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகையிலே இதை விவரித்து சொன்னார். और जब यीशु मसीह संसार में सेवा कर रहा था, इस बात को स्पष्ट करने के लिए एक दृष्टांत भी बताया. இதை மத்தேயு 22 அதிகாரத்தில் பார்க்கிறோம். इस बात को हम मत्ती 22वां अध्याय में देखते हैं. 12 வசனம் சொல்கிறது. उसकी 12वीं वचन में हम पढ़ते हैं. Matthew chapter 8 verse 12. 22 verse 12. 22 का 12. நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்க எப்படி வந்தாய் என்று கேட்டார். उसने उससे पूछा, है मित्र, तू विवाह का वस्त्र पहने बिना यहाँ क्यों आ गया? இந்த பேரபிள்ல கர்த்தர் ஒரு ஓமையாக ஒரு கல்யாண வீட்டிலே அநேகர் அழைத்து உள்ளே கொண்டு வந்திருந்தார்கள். और यहाँ पर एक विवाह के भोजन में बहुतों को बुलाया गया था. அந்த விருந்துக்கு வந்தவர்கள் மத்தியிலே ஒருவன் கல்யாண வஸ்திரம் இல்லாதபடிக்கு தன் இஷ்டப்படி வந்து உட்கார்ந்திருந்தான். और भोजन के समय में वहाँ देखा तो एक आदमी अपने तरफ से अपने तरीके से कुछ कपड़े पहन के आया हुआ था, विवाह का वस्त्र नहीं पहना हुआ था. அந்த எஜமான் பார்க்க வரையிலே கர்த்தர் இவனை பார்த்து கேட்கிற அந்த எஜமான், நீ எப்படி உள்ளே வந்தாய் வஸ்திரம் இல்லாதபடிக்கு? तो स्वामी ने उसे पूछा, बिना विवाह के वस्त्र तुम कैसे यहाँ आया? ஆகையால் தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டு இவனை கையும் காலிலும் கட்டி அழுகையும் கற்பழிப்புமான உண்டாகிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்று சொன்னார். तब राजा ने सेवकों से कहा, इसको हाथ पांव बांधकर उसे बाहर अंधियारा में डाल दो, वहाँ रोना और दांत पीसना होगा. தொடர்ந்து சொல்லுகிறார், இவ்விதமாக அழைக்கப்பட்டவர்கள் அநேக தெரிந்து கொள்ளப்பட்டோரோ சிலர். तो इस तरह बुलाए गए तो बहुत है और चुने हुए तोड़े हैं. ஆக பலர் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதற்கு தங்களே முயற்சி கொண்டு சென்றிருந்தாலும் தேவ சமூகத்தில் காண முடியாதவர்களாக இருக்கிறார்கள். तो इस तरह जो अपने प्रयास से प्रयत्न करके प्रभु के राज्य में घुसने के लिए सोचेंगे तो वो भी नहीं हो पाते हैं. இயேசு கிறிஸ்துவே வழியாக இருக்கிறார். அவர் தருகிற வஸ்திரங்கள் அல்லாதபடிக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லையே. क्योंकि मार्ग प्रभु यीशु मसीह है, उनके बिना कोई वहाँ पहुँच नहीं सकते. जो वस्त्र वो पहनाता है उसको हम पहनना जरूरी है. ஆம், அநேகர் பிரயாசப்படுகிறார்கள். बहुत लोग प्रयत्न करते हैं. இந்த யூத முறைமையின்படி அந்த கல்யாணத்துக்கு செல்வதற்கு ஃப்ரீயாக கல்யாண வஸ்திரம் வாசத்தலத்தில் கொடுப்பார்களாம். और यहूदियों के रीति रिवाज के अनुसार जो शादी के घर में जाते हैं उनको अलग से वस्त्र दिया जाता है पहनने के लिए. இவன் அதை பொருட்படுத்தாதபடிக்கு கேசுவலாக போய் உட்கார்ந்திருந்தான். पर ये उसका परवाह नहीं किया, ये अपने मन मर्जी से वहाँ जाकर बैठ गया था. கல்யாண விருந்துக்கு அவன் இருக்கும்போதுக்கு அவனை பெர்மிஷன் கொடுக்கப்படவில்லை. तो उस भोजन वस्तु खाने के लिए उसको अनुमति नहीं दिया गया. கேட்கிற தேவனுடைய ஜனமே, நாம் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னதாக நாம் வஸ்திரங்களை பெற்ற வஸ்திரங்களை காத்து கொள்வதும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. इसलिए सुनने वाले सारे प्रियों, हम उस वस्त्र को पहनना जरूरी है, आत्मिक वस्त्र जो हमें प्रभु के आगमन में ले जाता है. अनेकருக்கு இப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கிறார்கள். बहुत लोग इसके बारे में कुछ समझ नहीं है. வேதத்தில் ரகசியங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். और वचन का गुप्त बातों का समझ नहीं है. ஏனோதானம் என்று இருக்கிறார்கள். अपने मन मर्जी से रह रहे हैं. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஒரு சரியான உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். परमेश्वर के राज्य के बारे में कुछ अफसोस नहीं है. கர்த்தர் நம்மை ரட்சிக்கும் போது, जब प्रभु हमें उद्धार किया है, ரட்சிப்பு என்றால் என்ன? उद्धार क्या है?
நாம் மனம் திரும்பி நம்முடைய பாவங்கள் யாரும் நீக்கப்பட்டு நீக்கப்பட்டதுமனாக நம்மை நீதிமானாக்கிற அந்த நிலையிலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். हमारा पाप को सारा धुल कर हमें साफ कर माफ़ कर हमें धर्मी ठहराए जाने का उस अनुभव तक हम पहुँचते हैं, तभी हमारा उद्धार हो रहा है. அந்த பாவம் மன்னிக்கப்படும் போது जब हमारा पाप की क्षमा होती है, அவன் ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறக்கும் போது, जब एक मनुष्य जल से और आत्मा से जन्म होता है, அவன் ஒரு புதிய சிருஷ்டி ஆகும்போது वो एक नई सृष्टि बनता है. அவனுக்கு இந்த இரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. तब उसका ये उद्धार का वस्त्र दिया जाता है. இதை ஏசாயா 6:10 படிக்கிறோம். यशायाह 6 का 10 में लिखा है, 61:10. 61 का 10. இங்கு சொல்லப்படுகிறது, இந்த கடைசி பாகத்தில், அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். और यहाँ पर लिखा है, क्योंकि उसने मुझे उद्धार के वस्त्र पहनाए और धर्म की चादर ऐसे ओढ़ा दी है जैसे दुल्हा फूलों की माला से. ஆமென். வேதத்தின்படி ஒருவன் பாவம் அவனுடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று ரோமர் 5:6 பார்க்கிறோம். रोमी 5 का 6 में लिखा है, प्रभु यीशु मसीह के लहू के द्वारा हम शुद्ध होते हैं. तो இவ்விதமாக ஒருவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு கர்த்தர் அவனை நீதிமான்கள் என்ற ஸ்தானத்தை காணும்போது கர்த்தர் அவனுக்கு ஒரு இரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார். किसी की पाप की जब क्षमा होती है, प्रभु उसको धर्मी के स्थान पर खड़ा करता है, तब ये उद्धार का वस्त्र देता है. இது மனுஷ ஜாதி கர்த்தர் கொடுக்கிற இலவசமான ஒரு ஆஃபர். ये मनुष्य को प्रभु देता है, एक मुफ्त में दिया जाता है. ரட்சிப்பு என்பது தி கிஃப்ட் ஆஃப் காட். उद्धार प्रभु का है. மற்றவர்களால் நாம் பெற்று அனுபவிக்காத ஒரு காரியம். और सभी को ये नहीं मिला है. तो ஆகையால் ஒருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்ன இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்கிறது. और जिसका पाप को प्रभु ने डाप दिया है, जिसका पाप को प्रभु नहीं गिनता है, वो धन्य है. இந்த இவ்விதமாக நீதிமானாக்கப்படுதலில் கர்த்தர் இரட்சிப்பின் வஸ்திரத்தை அவனுக்கு உடுப்பிக்கிறார். और जब ऐसे धर्मी बन जाता है तो प्रभु ये उद्धार का वस्त्र उसको पहनाता है. ஒருவன் இவ்விதமாக ரட்சிக்கப்பட்டவர் திரும்பவும் பாவம் செய்தால், यदि उद्धार पाया हुआ एक व्यक्ति फिर से पाप करा तो இந்த இரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்படுகிறது. ये उद्धार का वस्त्र में दाग पड़ जाती है. அந்த கரைப்பட்டதை திரும்பவும் நாம் அந்த பாவத்தின் நிமித்தம் நாம் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். यदि ऐसे दाग पड़ गया तो उसके लिए फिर से प्रभु से प्रार्थना कर उस दाग को मिटाना है यीशु मसीह के लहू இந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்வதற்கு, और ये वस्त्र को हम संभालने के लिए தாவீது தம்முடைய வார்த்தையிலே சொல்லப்படுகிறதை நாம் கவனிப்போம். दाऊद अपने मुंह से क्या कहा है? சங்கீதங்களின் புத்தகம் 116 அதிகாரத்தின் 13 வசனம். भजन संहिता 116 का 13 वचन. இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன். और वो कहता है कि मैं उद्धार का कटोरा उठाकर यहोवा से प्रार्थना करूंगा. இந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்வதற்கு, और इस उद्धार का वस्त्र को हम संभालने के लिए நாம் கண்டினியூஸாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. हम निरंतर प्रभु के नाम को लेना जरूरी है, उस नाम का प्रणाम करना जरूरी है. நாம் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு எல்லாம் முடிந்தா விட்டு என்றல்ல. हम ये नहीं सोचना है कि बपतिस्मा हो गया तो सब कुछ हो गया. தொடர்ந்து நம்முடைய வஸ்திரங்கள் கரைப்படாதிருக்கும்படிக்கு हम हमारा वस्त्र को संभालना है, दाग ना पड़ने के लिए. செய்த பாவத்தை திரும்பவும் செய்யாதபடிக்கு, जो पाप पहले किया वो पाप दोबारा ना करने के लिए அந்த வஸ்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும். हम वस्त्र को संभालना है. ஒருவன் தேவ சமூகத்தை கடந்து ஆராதனைக்காக கடந்து வரும்போது, एक व्यक्ति आराधना करने के लिए जब आता है, அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கரை நீக்கப்பட்டவனாக தேவ சமூகத்திலே காத்திருந்து தம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு இரத்தத்தினால சுத்திகரித்து கொண்டுதான் நாம் தேவ சமூகத்தில் வர வேண்டும். जब भी प्रभु की आराधना बलि चढ़ाने के लिए हम जाते हैं तो हम अपने आप को हमारे पापों को दाग को मिटाकर शुद्ध होकर प्रभु के चरणों में जाना है. ஒருவன் வாழ்க்கையில் இரட்சிப்பின் வஸ்திரம் தரித்து கொண்டால், एक व्यक्ति एक बार उद्धार का वस्त्र पहन लिया, வேதத்தில் அவனுடைய வாழ்க்கையில் ஜாய் ஆஃப் சால்வேஷன் இருக்கும்.
वचन कहता है कि उसकी जीवन में उद्धार का हर्ष होगा தேவ சமாதானம் உள்ளத்தில் இருக்கும். और ईश्वरीय शांति होगा. இந்த ரெண்டும் இல்லாத பட்சத்தில் जब ये उद्धार का हर्ष और शांति नहीं है तो ஒன்றில் சால்வேஷன் கவர்மெண்டை அவன் பெற்றிருக்க மாட்டான், அல்லது பெற்றிருந்தாலும் அதை கரைப்படுத்தியிருப்பான். कभी वो उद्धार का वस्त्र नहीं पाया होगा, अगर पाया तो उसको मैला कर दिया. இது இந்த garments of salvation is the basic garment. तो उद्धार का वस्त्र बेसिक है. Amen. आमीन. तो ஆகையால் சபையானது இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். तो कलीसिया इन बातों में बहुत सावधान रहना है இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். और उद्धार का वस्त्र को संभालना है, रक्षा करना है. நாம் நிர்வாணமாக இருப்பது கூடாது. हम हमारा नंगापन ना दिखे. கர்த்தர் தாம் தந்த ரட்சிப்பை கடைசி வரை காத்துக்கொள்ள வேண்டும். प्रभु ने दिया हुआ उद्धार को अंत तक हम संभालना है. Amen. आमीन. தேவனுடைய நாம மகிமையடைவதாக. प्रभु की नाम की महिमा हो. இவ்விதமாக கர்த்தர் வரும்போது அவருடைய வாழ்க்கை அவரை சந்திக்க இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கவனமாக காத்துக்கொள்வோமாக. जब प्रभु आएंगे उनके सामने हम खड़े होने की योग्य होना, तो इस उद्धार का वस्त्र को संभाल के நாம் रखें. திரும்ப திரும்ப பாவம் செய்யும் போது, திரும்ப திரும்ப கரைப்படும் போது, அதை திரும்ப திரும்ப கழுவும் போது வஸ்திரம் स्पॉट उंडाகிறது. और एक कपड़े में दाग पड़ने से बार बार उसको धोते हैं तो उसमें वो फटने का चांस है. इस तरह हमारे आत्मिक वस्त्र को हम बार बार पाप करेंगे तो और गंदे हो जाएगा और मैले हो जाएगा, फिर वो साफ होना मुश्किल है. ஆக திரும்பவும் திரும்பவும் பாவம் செய்தால்படிக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருப்போம். इसलिए फिर से पाप ना करने के लिए सावधान रहना है. இரண்டாவதாக और दूसरा garment of praising. और यश की ओढ़ना. நீங்கள் வேத வசனத்தை கவனிக்கையிலே वचन को जब हम पढ़ते हैं, ஏசாயா यशाया पुस्तक chapter 61 61 का verse 2 என்று நினைக்கிறேன். दूसरा वचन 3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. यशाया 61 का तीसरा वचन, और सिय्योन के विलाप करने वालों के सिर पर की राख दूर करके सुंदर पगड़ी बांध दूं, कि उनका विलाप दूर करके हर्ष का तेल लगाऊं और उसकी उदासी हटाकर यश का ओढ़ना ओढ़ाऊं. இங்கே பார்க்கும்போது துதியின் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறார். यहाँ पर लिखा है उदासी हटाकर यश का ओढ़ना ओढ़ाऊं. இங்கே யார் கொடுக்கிறார்? ये कौन देता है? இந்த 61 இந்த சாப்டர் இந்த ஃபர்ஸ்ட் 3 வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. और ये इसका पहला वचन से हम पढ़ेंगे तो यीशु मसीह के बारे में भविष्यवाणी है. இதை இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு சரீரத்தை இருக்கும்போது தேவாலயத்துக்கு சென்று வேதத்தை திறந்து படித்து இது என்னை பற்றி சொல்லியிருக்கிறது என்று சொன்னார். और यीशु मसीह सहायक पुस्तक जब पहले मंदिर में यरूशलेम के आराधनालय में गए थे, ये यशाया की पुस्तक पढ़कर वो समझाए कि उनके बारे में बातें लिखा है. கர்த்தர் ஜனங்களுக்கு அவருடைய பிரச்சனைகளை மாற்றி எக்ஸ்சேஞ்சிங் ஆக, அதாவது ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிறாராம். प्रभु लोगों का दुख मिटाता है और उदास हटाकर यश का ओढ़ना ओढ़ाता है. आमेन. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும், हमारे पाप की क्षमा किए गए तो भी, இந்த சாபத்தின் நிமித்தமாக और श्राप के कारण, அந்த சாபத்தின் பிரமாணத்துக்குள் ஜனங்கள் இருக்கிறபடியால், और श्राप की व्यवस्था के अंदर लोग है, इसलिए ஆமென், பலவிதமான பிரச்சனைக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். तरह तरह का परेशानी में गुजर जाते இது हैं. ஆவிக்குரிய காரணமாக இருக்கிறது. और ये आत्मा का कारण है. அந்த ஆவியில் சுத்திகரிக்கும் படும் வரை आत्मा शुद्ध होने तक இந்த பிரச்சனை ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது.
ऐसे परेशानी उसके जीवन में रहता है, கர்த்தர் இதை எக்ஸ்சேஞ்சாக தருகிற ஒரு வஸ்திரமாக இருக்கிறது. तो उसके बदले प्रभु देने वाला वस्त्र है. இந்த வார்த்தையில பதிலாக 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 சொல்லப்படுகிறது. और इस वचन में हम पढ़ते हैं तो उसके बदले துயரத்துக்கு பதிலாக ஆனந்தம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. और राख दूर करके सुंदर पगड़ी और विलाप दूर करके हर्ष का तेल और उदासी हटाकर यश का ओढ़ना, इस तरह एक चीज को हटाकर दूसरा चीज दे रहा है. ஆமென். आमेन. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் வஸ்திரத்தை கர்த்தர் தரப்போகிறார். तो हमारा उदासी हटाकर प्रभु हमें यश का ओढ़ना, உன்னுடைய பழைய சாப்டர் எல்லாம் மாறி போகிறது. हमारा पुराना चरित्र बदल जाती है, வாழ்க்கை மாறி போகிறது. जिंदगी बदल जाती है. ஆமென். ஆமென். நம்மளுக்கு பழைய வாழ்க்கைக்கு பதிலாக, பழைய சுபாவத்துக்கு பதிலாக, பழைய சூழ்நிலைக்கு பதிலாக கர்த்தர் நம்முடைய நிலையை மாற்றி துதியின் வஸ்திரமாக கொடுத்த கர்த்தர் நமக்கு தருகிறார். हमारा पुराना बातों को हटाकर प्रभु नए श्रेय से यश का ओढ़ना उड़ाता இது है. கர்த்தருடைய தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ये प्रभु अपने लोगों को देता है. ஆமென். तो ஆக இவ்விதமாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மாற்று வஸ்திரமாக தருகிறதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். तो इस तरह जो हमारे बदलने के लिए जो प्रभु वस्त्र देता है, इस वस्त्र को हम संभालना है. இந்த வஸ்திரம் தரித்து கொண்டு தான் தேவ சமூகத்தில் துதித்துடனே அவர் சமூகத்தில் பிரவேசிங்கள் என்று வேதம் சொல்கிறது. और इस यश का ओढ़ना ओढ़कर ही खुशी से आनंद से हम प्रभु की महिमा करना है. ஆமென். தேவ சமூகத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை துக்கத்தோடு இருக்க விரும்பவில்லை. और प्रभु उनके सम्मुख में हमें दुखित होकर रहना नहीं चाहता है. கர்த்தர் இதை மாற்றுகிறார். प्रभु उसको हटा देता துதியின் है, வஸ்திரமாக மாற்றுகிறார். उसको यश की ओढ़ना बदल देता है. ஆமென். आमेन. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருகிறார். विलाप के बदले प्रभु हर्ष का तेल लगाता है. குறிப்பாக துதியின் வஸ்திரத்தை தருகிறார். विशेष करके यश की ओढ़ना प्रभु देता है. ஆங்கில வார்த்தையில் த கார்மெண்ட் ஆஃப் பிரேசின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. अंग्रेजी के मुताबिक स्तुति का वस्त्र. Blessed be the name of the Lord. धन्य हो यीशु का नाम. இந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா கவலைகளையும் மறந்து, எல்லா கவலைகளையும் விடுபட்டு தேவனுடைய ஆவியினாலே लिबर्टी आनवलाग இருப்பார்கள். जिसको ये वस्त्र मिला है वो अपने जीवन में सारे दुख भूल जाएंगे, प्रभु के उपस्थिति में मगन और आनंदित रहेंगे. मैं கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. जहाँ कहीं प्रभु की आत्मा है वहाँ स्वतंत्रता है. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். हमारा हर परिस्थिति को प्रभु बदल डालेंगे. அவருடைய ஆவியே அதற்கு காரணமாய் இருக்கிறது. प्रभु की आत्मा ही उसका कारण है. தேவனுடைய ஆவி உங்கள் மத்தியில் பிரவேசிப்பதாக. प्रभु की आत्मा हमारे अंदर वास करें. அவன் உங்கள் சூழ்நிலையை யாவற்றையும் மாற்றுவாராக. हमारा हर परिस्थिति को हमसे दूर करें. அவ்விதமாக துதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்வோம். इस तरह यश की ओढ़ना हम ओढ़ाएं. மூன்றாவதாக பார்க்கும்போது और तीसरा நீதியின் வஸ்திரம். धार्मिकता का वस्त्र. நீங்கள் யோபு 29ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை படிக்கும்போது अय्यूब 29 का 14. நீதியை தரித்துக் கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையாகவும் பாகையாகவும் இருந்தது என்று சொல்கிறார். मैं धर्म को पहने रहा और वह मुझे टाके रहा और मेरा न्याय का काम मेरे लिए बागे और सुंदर पगड़ी का काम देता था. I put on righteousness and clothed me என்று சொல்கிறார். और धर्म को पहने रहा लिखा है. Amen. Amen. யோபு எப்படி நீதியை வஸ்திரமாக தரித்துக் கொண்டார்? अय्यूब कैसे धर्म को एक वस्त्र के समान पहना. இந்த சாப்டர் நீங்க தொடர்ந்து படிக்கையில और इस अध्याय को पूरे पढ़कर देखेंगे तो அவர் செய்த காரியங்கள் பற்றி சொல்கிறார்.
जो अय्यूब ने किया वो बातें लिखा है। முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவி அட்டவணையும் ரட்சித்தேன் என்று சொல்கிறார். वो दरिद्रों का, कंगालों का ध्यान रखता था, उनका चिंता करता था, उनको संभाला था। விதவையின் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணினேன் என்று சொல்கிறார். और विधवा को, उसका मन को वो आनंद दिलाया। நான் குருடனுக்கு கண்ணுமாக இருந்தேன் என்று சொல்கிறார். और अंधों को आंख के समान काम किया। சப்பானிக்கு காலுமானேன் என்று சொல்கிறார். लंगड़ों के लिए पाँव ठहराया। நான் எளியவனுக்கு தகப்பனாயிருந்தேன் சொல்கிறார். और दरिद्र लोगों का पिता ठहरता था। ஆம், அவன் நீதிமான காணப்பட்டான். तो इस तरह अय्यूब का धार्मिकता है। நீதிமான் நீதியின் கிரியைகளை செய்வான். जो धर्मी है वो धर्म का क्रिया करेगा। கர்த்தருடைய பாவத்தை மன்னித்து நீதிமானாக்கின அந்த நிலையிலே அவன் நீதியின் கிரியைகளை செய்ய வேண்டும். जब प्रभु एक व्यक्ति का पाप की क्षमा कर कर उसको धर्मी ठहराया तो वो धर्म का काम करना है। இவ்விதமாக நீதிமானாகிய யோபு நீதியின் வஸ்திரத்தை அவன் தரித்து கொண்டான். तो इस तरह धर्मी अय्यूब धर्म का वस्त्र पहना। ஆம், நாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமாக நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிறோம்? हम कैसे धार्मिकता का वस्त्र पहने हैं? நம்முடைய கிரியைகள் எவ்விதமாக இருக்கிறது? हमारा क्रियाएं कैसे है? நாம் சுய நோக்கத்தோடு இருக்கிறோமா? क्या हम खुद की अहंकार रखे हैं? மிகவும் செல்ஃபிஷா இருக்கிறோமா? क्या सिर्फ अपनापन देखते हैं? நாம் நீதியின் கிரியைகளே தேவ வார்த்தையின்படியே நாம் ஒவ்வொருவரும் கிரியைகளை செய்து நீதியாகிய வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். हम धर्म की क्रिया करके धार्मिकता का वस्त्र पहने रखना। Blessed be the name of the Lord. धन्य हो यीशु का नाम। நீதிமானுக்கு நீதிமான் வஸ்திரம் தரிக்கப்படுகிறது. धर्मी को धार्मिकता का वस्त्र पहनाया जाता அந்த है। வஸ்திரத்தை அநீதியின் கிரியைகளினாலே அதை அசுத்தப்படுத்தக் கூடாது. तो अधर्म से उसको हम गंदा नहीं करना। சாலோமன் ராஜா இதை பற்றி சொல்லும்போது जब सुलेमान इसके बारे में बताता है, நீதிமொழிகள் 29:14 नीति वचन 29 का நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது என்று சொல்கிறார். 29:14 जो राजा कंगालों का न्याय सच्चाई से चुकाता है उसकी गद्दी सदैव स्थिर रहती है। ஆசாரியர்கள் நீதியை தரித்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. और याजक लोग धर्म को पहना रखा है। ஆமென். आमेन। ஆகையால் ஒரு நீதியின் வஸ்திரம் நமக்கு நாம் தரித்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். तो धर्म ऐसी चीज है जो वो वस्त्र के समान पहनने का இந்த है। வஸ்திரம் இல்லாமல் நாம் தேவ சமூகத்தில் காணப்பட முடியாது. और बिना ये वस्त्र हम प्रभु के सम्मुख खड़े नहीं हो सकते। காரணம் நீதிமான்கள் அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. क्योंकि धर्मी लोग प्रभु का दर्शन पाएंगे। இந்த வஸ்திரத்தின் மூலமாகவே நாம் நீதிமான் என்று ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உண்டாயிருக்கிறது. और इस वस्त्र के द्वारा हमारा पहचान होती है धर्मी का। சுய நீதிகள் எது இருக்குமாய் நீக்கப்பட வேண்டும். खुद का धार्मिकता को हटाना है, அது அழுக்கான கந்தையாய் இருக்கிறது. क्योंकि वो मैले हुए कपड़े के समान है। தேவ நீதியை கலந்துவிட்டு தன்னிலமாக தனக்கொன்று நீதியை ஏற்படுத்தி கொண்டார்கள். परमेश्वर की धार्मिकता को छोड़कर अपनी धार्मिकता को प्रकट किया है। கர்த்தர் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்திலே பரிசேயரின் சதிசரையும் கடிந்து கொண்டார். और फरीसी सदुसी लोगों को परमेश्वर डांटा था। அப்பொழுது சொல்கிறார், நீங்களும் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்கிறவர்களையும் நீங்கள் பிரவேசிக்க விடுவதில்லை என்று சொல்கிறார். और प्रभु ने कहा तुम लोग प्रवेश नहीं होते और दूसरों को भी प्रभु के राज्य में प्रवेश नहीं करने देते। காரணம் அவர்கள் சுய நீதியினால் நிறைந்திருந்தார்கள். क्योंकि वो खुद की धार्मिकता से भरा हुआ था, परमेश्वर की आज्ञाओं को भूल गया। ஆகையால் நீதிமான்கள் என்று சொல்லிக் கொண்டார்களே தவிர, ஆனால் தேவ வார்த்தையின்படி தேவ பிரசன்னத்திலே அவர்கள் நீதிமான்களாக இல்லை. अपने आप को धर्मी ठहराया पर परमेश्वर की नज़र में धर्मी ठहराया नहीं गई। அதே அதிகாரத்தில் ஏசாயா 61:10 பார்க்கும்போது, और यशाया 61 का 10 में हम फिर से देखें, அவர்
எனக்கு நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று சொல்கிறோம். वहाँ भी ये लिखा है कि धर्म की चादर जैसा ओढ़ा दी. இரண்டு காரியங்கள் காணப்படுகிறது. நீதியின் சால்வை, நீதியின் வஸ்திரம். धर्म की चादर भी है, धर्म की वस्त्र भी है. இங்கே சால்வை பற்றி சொல்லப்படுகிறது. यहाँ पर चादर के बारे में लिखा है. இந்த சால்வை என்று சொல்லும்போது ये चादर जो है ஒரு ஹானர் பற்றி சொல்கிறது. ये एक आदर करने का विषय है. நீங்கள் ஆனுவல் மீட்டிங்கிலோ மற்றும் ஸ்பெஷல் மீட்டிங்கிலோ நம் விருந்தினரை ரெஸ்பெக்ட் கொடுப்பதற்காக, ஹானர் பண்ணுவதற்காக சால்வையை பொறுப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். हम कहीं कहीं मीटिंग में देखे होंगे, सभा में बड़े बड़े सभा आयोजन किया जाता है, उसमें मेहमान को बुलाया जाता है. हम वहाँ पर देखे हैं कि तो स्टेज में उन लोगों का शाल पहनाकर उनको स्वागत करते हैं. ஆக இந்த நீதியின் சால்வை என்பது இட் இஸ் அ ஹானரபிள் ட்ரெஸ். तो ये धर्म की चादर ऐसी चीज है जो हमें आदर करने का. இது ஆத்மாவின் ட்ரெஸ். ये हमारी आत्मा को दिया जाता है. तो ஆகையால் இதை இந்த ஃபர்ஸ்ட் நீதியிலே பல லெவல் காணப்படுகிறது. धार्मिकता में अलग अलग स्तर है. ரட்சிப்பு அடைந்த பிறகு உண்டான நீதி, उद्धार पाने के बाद जो धार्मिकता है, தென் நீதியின் கிரியைகளை செய்வதனால் உண்டான நீதி, और धार्मिकता का क्रिया करने के द्वारा जो धार्मिकता होती है. அவன் இவ்விதமாக நீதியின் கிரியைகளே டிகிரி ஆஃப் ரைச்சஸ்னஸ் இருக்கிறது. इस तरह धार्मिकता की क्रियाओं में अलग अलग स्तर है. ஆக ஒரு மனுஷன் அல்லது ஒரு மனுஷி நீதியின் கிரியைகளே பலப்பட்டு உயர்ந்து வரும்போது அவனுக்கு இந்த நீதியின் சால்வையை பெற்றுக்கொள்கிறான். एक व्यक्ति जब धार्मिकता में बढ़ते जाएगा और उस स्तर तक पहुंचेगा जब उसको ये चादर दिया जाता है. இதை நாம் காத்துக்கொள்வதற்கு और इसको हम संभालने के लिए we must live unto the righteousness. हम धार्मिकता में ही जीना है. Amen. आमीन. So கர்த்தர் நம்மை பாவத்தை மன்னித்ததற்கு ஒரு நோக்கமே நாம் நீதிகளை பிழைப்பதற்கு. और प्रभु ने हमारा पापों को क्षमा किया हम धार्मिकता में जीने के लिए என்று வேதம் சொல்கிறது. यही वचन बताती है. तो ஆகையால் கர்த்தர் நமக்கு ஜீவனை தருகிறார். तो इसलिए प्रभु हमें जीवन दिया है. ரோமர் 8:10 படித்து நாம் பார்க்கும்போது the spirit is life because of the righteousness. और रोमी के पुस्तक में हम देखेंगे तो वहाँ लिखा है हम जी रहे हैं उस धार्मिकता के कारण. இன்றைய கிறிஸ்தவ உலகிலே और आज का मसीहत में ஒரு ராங் உபதேசம் சொல்கிறது. एक गलत उपदेश दिया जा रहा है. என்னென்றால் once you God made righteousness, always you are righteousness. एक बार पाप की क्षमा होकर धर्मी बन गया तो हमेशा तुम धर्मी है. This is wrong. ये गलत है. அப்படியானால் கர்த்தர் இந்த வசனத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்ல வேண்டிய தேவையில்லையே. तो फिर प्रभु मैं चौकसी करने के लिए कहने का जरूरत नहीं था. இது ஜனங்களை மிஸ்கைட் பண்றதுக்கூடியதா இருக்கிறது. ये लोगों को गुमराहने का काम है. நீதியின் வஸ்திரத்தை, நீதியின் கிரியைகளை செய்வதன் நிமித்தமாக நாம் பெற்றுக்கொண்ட நீதியின் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறோம். और धार्मिकता की क्रिया करने के द्वारा हम धार्मिकता का वस्त्र को संभालते हैं. நான் நீதிமானாக்கப்பட்ட பிறகு அநீதியான காரியங்களை செய்வோமானால், यदि धर्मी बनने के बाद अधर्म की क्रिया करेंगे तो நான் இந்த நீதியின் வஸ்திரம் கரைப்படுகிறது. वो धार्मिकता का वस्त्र में दाग पड़ जाती है. तो ஆகையால் நான் கர்த்தரை நோக்கி நாம் வேண்டல் செய்ய வேண்டியதா இருக்கிறோம். इसलिए हम प्रभु से प्रार्थना करना अवश्य है. 1 John chapter 3 verse 7 பார்க்கையில पहला यूहन्ना 3:7 में लिखा है, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள், நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராயிருக்கிற போல தானும் நீதி உள்ளவனாயிருக்கிறான். और लिखा है बालकों किसी के बरमाने में ना आना, जो धर्म के काम करता है वही उसके समान धर्मी है. Blessed be the name of the Lord. धन्य हो यीशु के नाम. तो ஆகையால் once your righteousness become righteousness always and righteous சொல்கிறது மிகவும் தவறான போதனையா இருக்கிறது. तो एक बार धर्मी बन गया तो हमेशा के लिए धर्मी है, ये उपदेश गलत है.
நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருக்கிறீர்கள். हम कभी धोखा नहीं खाना। ஆமென். आमेन। நீதி கர்த்தர் நீதி உள்ளவராயிருக்கிறபடியால் நாமும் நீதி உள்ளவனாக இருக்க வேண்டும். प्रभु धर्मी है, इसलिए हम भी उनके योग्य धर्मी बनना है। பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. जो पाप करता है वो शैतान से जन्मा है। ஆகையால் ஒருவன் நீதி செய்கிறவனாய் தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் அவன் தேவனால் உண்டானவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது. एक व्यक्ति धर्मी होकर अपने खुद की भाई से प्रेम नहीं रखेगा तो वो परमेश्वर से जन्मा नहीं है। ஆமென். आमेन। அவன் இந்த நீதிமான் और जो धर्मी है, இந்த சால்வையை பெற்றுக்கொண்ட நீதியின் சால்வையும் நீதியின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டவன் அவன் மறுபடியும் பிறந்தவனாய் இருக்க வேண்டும். और ये जो धर्म के वस्त्र और चादर जो पाया है वो दोबारा जन्म हुआ है व्यक्ति है। ஆமென். ஆகையால் அவன் தன்னுடைய நீதியின் கிரியைகளை செய்து கொண்டிருப்பான். इसलिए वो धर्म की क्रिया करते रहेगा। காரணம் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் அவருடைய ஆவியால் நிரப்பப்படுவார்கள் என்று மத்தேயு 5:6 பார்க்கிறோம். तो मत्ती 5:6 में लिखा है, जो धर्म के ऊपर प्यासा और भूखा है वो धन्य है, அவர்கள் ஆவியினால் நிரப்பப்படுவார்கள். वो तृप्त हो जाएंगे। Amen. आमेन। இது தேவனுடைய வார்த்தை. ये प्रभु का वचन है। ஆகையால் நாம் இந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்வதற்கு, तो ये वस्त्र को संभालने के लिए நீதியின் மேல் தாகத்தினால் உண்டாகிற பசுத்த ஆவியினாலே நாம் மறுபடியும் நிரப்பப்பட வேண்டும். तो पवित्र आत्मा से हम फिर से अपने आप को भरना है சுய நீதிகளை கலந்து விட வேண்டும். और खुद की धार्मिकताओं को दूर करना है। சுய நீதிகளை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு பிரயாசப்படக்கூடாது. अपनी धार्मिकता को खड़ा करने के लिए हम प्रयत्न नहीं करना। நாம் தேவனுடைய நீதியை நிலைநாட்டுவதற்காக கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். प्रभु की धार्मिकता को हम स्थिर करना है। ஆமென். आमेन। ஆமென். आमेन। கர்த்தர் இந்த நீதிக்குட்படுத்துகிற சேவையை கர்த்தர் மகிமையாக காண்கிறார். और धार्मिकता के अंदर जो सेवा है उसको प्रभु आदर करता है। சபையிலே வேற எல்லா டான்ஸும் பாட்டும் எல்லா காரியங்கள் இருந்தாலும் இந்த நீதியின் வஸ்திரம் இல்லாதபடிக்கு கர்த்தர் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்வதில்லை. कलीसिया में कूदे नाचे गाए वो सारा जब तक धार्मिकता नहीं है जब तक वो ग्रहण नहीं किया जाता है। கர்த்தர் அந்த ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. वो जो आराधना है उसको प्रभु ग्रहण नहीं करते। கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவ சமூகத்தை வரும்போது தமிழ் யாராவது குறை உண்டாயிருந்தால் நீ முதல்ல போய் காம்ப்ரமைஸ் ஆகி சுத்தமாக என்று சொல்லுகிறார். और प्रभु के समूह में आने से पहले कि कुछ ना कुछ गलती है तो किसी से माफ़ी मांगना है तो वो करके शुद्ध वो कराने के लिए वचन कहता है। காரணம் நீதியின் வஸ்திரத்தோடு தேவ சமூகத்தை காணப்பட வேண்டும். क्योंकि धार्मिकता के वस्त्र के साथ हम प्रभु के समूह में होना है। இது ஆவிக்குரிய வஸ்திரம். ये आत्मिक वस्त्र है। தேவன் ஆவியா இருக்கிறார். प्रभु आत्मा है। ஆகியால் ஆவிக்குரிய பிரகாரமே கர்த்தர் நம்மை காண்கிறார். प्रभु आत्मा है इसलिए हमें भी आत्मिक दौर पर देखता है। மனுஷிக வஸ்திரத்தை மனுஷன் பார்க்கிறான், शरीर के वस्त्र को मनुष्य देखता है, ஆனா தேவன் ஆவிக்குரிய வஸ்திரத்தை கவனிக்கிறார். पर प्रभु आत्मिक वस्त्र को देखता है। ஆக சபைக்கு சொல்கிறார், நான் திருடனை போல வருகிறேன். इसलिए कलीसिया को प्रभु ये कहता है, मैं चोर के समान आता हूँ। உன்னுடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு காத்துக்கொள்ள கடவாய். इसलिए तेरे वस्त्र का चौकसी करो, नंगा ना फिरे। ஆமென். आमेन। ஆமென். आमेन। तो இந்த வஸ்திரங்களை காத்துக்கொள்வதற்கு तो ये सारे वस्त्रों को हम संभालने के लिए இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. प्रभु यीशु मसीह का लहू दिया गया है। आमेन. बुक ऑफ रेवलेशन चैप्टर 7 वर्स 14 பார்க்கையிலே प्रकाशित वाक्य 7:14 தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசித்தவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. verse 14, அது உமைக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவர், இவர்கள் மிகுந்த உபத்திரத்தொண்டு வந்தவர்கள், இவர் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. प्रकाशित वाक्य chapter 7 verse 14. मैंने उससे कहा, हे स्वामी तू ही जानता है। उसने मुझसे कहा, ये वह है जो उस महाक्लेश में से निकल कर आए हैं। इन्होंने
अपने अपने वस्त्र मेमने का लहू में धोकर श्वेत किया है। Amen. ஆமென். தேவ சமூகத்திலே நாம் இந்த வஸ்திர கரைப்பட்டவர்கள் அது இயேசுவின் இரத்தத்தினாலே துவைத்து வெளுத்தவர்களாக இருக்க வேண்டும். तो प्रभु यीशु मसीह के लहू से धोकर शुद्ध होना है। Amen. आमीन। You have to thank for the blood of Jesus Christ. हम यीशु मसीह के लहू के लिए धन्यवाद कहना है। நாம் பல தடவைகளே பலவிதமான தவறுகளை செய்கிறோம். हम बहुत गलतियां करते हैं, அநீதியான காரியங்களை செய்கிறோம். अधर्म की क्रिया करते हैं। கர்த்தர் இதிலிருந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு கிருபையின் காலம் முடியும் வரை தரப்பட்டிருக்கிறது. अनुग्रह के समय खत्म होने तक प्रभु यीशु मसीह का लहू हमें दिया गया है। நம்முடைய வஸ்திரங்களை கரைப்படாத பற்றி காத்துக்கொள்வோமாக. அப்படி கரைப்பட்டிருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவோமாக. हमारे वस्त्र को हम ऐसे संभालें, यदि दाग है तो यीशु मसीह के लहू से हमें शुद्ध करें। இரண்டாவதாக பெற்ற வஸ்திரத்தை கர்த்தருக்கு பயப்படுறதுனாலே பரிசுத்தமாக காத்துக்கொள்வோமாக. और दूसरा, इस वस्त्र को जो पाए हैं वस्त्र को परमेश्वर के भय मानते हुए संभालें। ரட்சிப்பின் வஸ்திரமாக இருந்தாலும் சரி, चाहे उद्धार का वस्त्र, துதியின் வஸ்திரமாக இருந்தாலும் चाहे சரி, यश की ओढ़ना, நீதியின் சால்வையாக இருந்தாலும் சரி, चाहे धर्म के छतर, நீதியின் வஸ்திரமாக இருந்தாலும் சரி, चाहे धर्म के वस्त्र, அதை காத்து கொள்வது மிகவும் முக்கியமான காரியம். इसको संभालना बहुत अवश्य है। This is by the grace of God, God given to us. क्योंकि प्रभु हमें अनुग्रह से दिया है। இதை எப்படி காத்துக்கொள்வது? तो कैसे संभालें? நீங்கள் 2 கொரிந்தியர் 7:1 பார்க்கையிலே दूसरा कुरिन्थी 7 का 1 இந்த கடைசி பாகம் பசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பரிபூர்ணப்படுத்த கடவோம் என்று பார்க்கிறோம். वहाँ पर उस वचन का अंतिम भाग में लिखा है, और परमेश्वर के भय रखते हुए पवित्रता को सिद्ध करें। Blessed be the name of the Lord. धन्य हो यीशु के नाम। கர்த்தருக்கு பயப்படுதல் இந்த பசுத்தமாக காத்துக்கொள்ள உதவி செய்யும். परमेश्वर को भय मानना इस पवित्रता को संभालने के लिए हमें सहायता करता இந்த है। கர்த்தருக்கு பயப்பட நான் முன்பு சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் காத்துக்கொள்வதற்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. हम परमेश्वर के आशीषों को संभालने के लिए भी प्रभु को भय मानना जरूरी है। இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லாதவிருந்தால் நாம் பெற்ற வஸ்திரங்களை அவன் களைந்து விடுவோம், கரையும் படுத்தி விடுவோம். यदि परमेश्वर की भय हमारे पास नहीं है तो जो पाया हुआ वस्त्र को हम खो भी सकता है, उसको हम कलंक भी कर सकता கர்த்தர் है। சீக்கிரமா வரப்போகிறார். प्रभु जल्दी आने वाला है। அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. प्रभु की आगमन जल्दी है। அவரை சந்திக்க ஆயத்தப்படுகிற நாம் तो प्रभु से मिलने के लिए हम तैयार हो रहे हैं। तो நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரங்கள் எவ்விதமாய் இருக்கிறது? हम जरा सोचे हमारा वस्त्र कैसा है। பெற்றுக்கொண்ட வஸ்திரத்தை மூன்றாவதாக வாஷ்ட் பை த ஸ்பிரிட் ஆஃப் லார்ட் தி லார்ட் என்று சொல்லப்படுகிறது. और प्रभु की आत्मा से भी धुल जाना है। நீங்கள் 1 கொரிந்தியர் 6:11 பார்க்கும்போது पहला कुरिन्थी 6 का 11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். और तुम में से जितने ऐसे ही थे, परंतु तुम प्रभु यीशु मसीह के नाम से और हमारे परमेश्वर की आत्मा से धोए गए और पवित्र हुए और धर्मी ठहरे। ஆமென். आमेन। நாம் தொடர்ந்து நம்முடைய வஸ்திரங்களை நாம் சுத்திகரித்துக் கொள்வதற்காக பரிசுத்த ஆவியும் அவருடைய நாமமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் உண்டாயிருக்கிறது. तो हम अपने आप को शुद्ध करने के लिए, पवित्र करने के लिए, धर्मी ठहरने के लिए प्रभु का नाम, प्रभु का लहू, प्रभु की आत्मा वचन हमें दिया गया है। நம்முடைய வஸ்திரங்களை கரப்படுத்தக்கூடிய எல்லா ஆவிகளின் கிரியைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே நாம் சுத்திகரிக்கப்பட முடியும். जो हमारा वस्त्र को कलंक करता है, उस क्रियाओं को हम प्रभु यीशु मसीह का आत्मा के द्वारा शुद्ध कर सकते हैं। ஆமென். आमेन। கர்த்தருடைய நாமத்தினாலே அதை நாம் மற்ற ஆவிகளை யாவற்றையும் துரத்தி விடலாம்.
प्रभु यीशु मसीह के नाम के द्वारा ये सारे बुरे आत्माओं की क्रियाओं को हम दूर कर सकते हैं। முக்கியமாக நம்முடைய ஆத்மீக வஸ்திரங்களை காத்துக்கொள்வது மிகவும் முக்கியமாக இருக்கிறது। इस तरह हमारी आत्मिक वस्त्रों को संभालना बहुत आवश्यक है। இயேசுவின் இரத்தமும் प्रभु यीशु मसीह का लहू, இயேசுவின் நாமமும் प्रभु यीशु मसीह का नाम, இயேசுவின் ஆவியும் நாம் சுத்திகரிப்புக்கு அதை காத்துக்கொள்வதற்கு உதவி செய்கின்றன। प्रभु यीशु मसीह का आत्मा हमें शुद्ध करने के लिए सहायता करता है। கர்த்தர் யாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார்। इस तरह प्रभु सब कुछ हमें दिया है, வஸ்திரத்தையும் தந்திருக்கிறார், वस्त्र भी दिया है, அதை சுத்திகரிக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் தந்திருக்கிறார்। उसको शुद्ध करने का, संभालने का सब कुछ प्रभु ने दिया है। ஆகையால் கர்த்தருடைய வருகையை போல கர்த்தர் வரும்போது तो चोर के समान जब प्रभु आएंगे, நாம் பாக்கியவான்களாய் இருப்பதற்கு हम धन्य होने के लिए ரட்சிப்பின் வஸ்திரம், उद्धार का वस्त्र, துதியின் வஸ்திரம், यश का ओढ़ना நீதியின் வஸ்திரம், और धार्मिकता का वस्त्र, நீதியின் சால்வையை நாம் பெற்று காத்து தரித்துக் கொள்வோமாக। और धार्मिकता का चादर, ये सब पाकर हम उसको पहने और उसको संभालें और शुद्ध रखें। கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது। प्रभु यीशु मसीह की आगमन जल्दी है, அது நம்ம வஸ்திரங்களை காத்துக்கொள்வோம்। इसलिए हमारे आत्मिक वस्त्रों को हम संभालें। இந்த செய்தியின் இரண்டாவது பாகத்தை கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலே நாம் கேட்க இருக்கிறோம்। और इस संदेश का अगला भाग है, वो प्रभु की इच्छा तो अगली बार हम देखेंगे। ஆமென்। आमीन। தங்கள் ஆத்மீக வஸ்திரங்களை காத்துக்கொள்வது பாக்கியவான்கள்। जो अपने अपने आत्मिक वस्त्र को संभालता है वो धन्य है। என்னுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக। प्रभु के अनुग्रह आप सबके साथ हो। आमेन।